ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி பொருள் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த குங்கும சிமிழ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எப்பயுமே பூஜை ரூமில் இருக்கிற குங்கும சிமிழ். அதனால் இப்படி கருத்து போயிருக்கு. நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி காமிக்கலான்னு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நனைச்சிக்கலாம். சும்மா வாட்டரில் வந்து நனைச்சிக்கலாம், கழுவிக்கலாம். ஈரமாற்றிக்கிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். கொஞ்சமாக எடுத்து இது மேலெல்லாம் ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு புளியன் இது சைஸ் கூட இருக்காது, அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா தடவி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு தேய்ச்சி கழுவினோம்னா இது பளபளன்னு ஆகிடும். நம்ம யூஸ் பண்ண வெள்ளி பாத்திரத்தில் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி நல்லா ஈரம் போக துடைச்சிட்டு பாலித்தீன் கவரில் போட்டு கட்டி நம்ம வச்சோம்னா அப்படியே இருக்கும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன், ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தடவின உடனே எவ்வளோ வந்து மாற்றம் தெரியுது பாருங்கள். இது ஒன்றுமே நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. நான் பீதாம்பரி இதெல்லாம் வந்து வாங்கிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி தான் வந்து கழுவேன். இதை நல்லா இப்படி தேய்ச்சி கழுவினா போதும். கையாலே நம்ம ஸ்க்ரப்பரோ ப்ரஷ்ஷோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம கையால் தேய்ச்சாலே போயிடும். எனக்கு வந்து ட்ரைபாட் செட் பண்ணி கொடுக்கலாம் யாரும் இல்லை, அது செட் பண்ண டைம் இல்லை. அதனால் வந்து நான் ஒரு கையால் மொபைல் பிடிச்சிட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கழுவுனீங்கனாலே க்ளீனாக ஆகிடும். இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒன்றுமே நான் எதுவுமே யூஸ் பண்ணல, நார் ஸ்க்ரப்பரு ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ எவ்வளோ க்ளீனாக ஆகும் பாருங்கள். அதாவது நம்ம உள்பக்கம்லாம் வெள்ளையாக தான் இருந்தது. அதாவது நம்ம காற்று படுற பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி வெள்ளி வந்து கருக்கும். காற்று படாமல் இருந்ததுன்னா வெள்ளி கருக்காது. அதாவது நல்லா காற்று புகாத வண்ணம் பாலித்தீன் கவரில் போட்டு கட்டி நம்ம வச்சோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன். இது வந்து டெய்லி யூஸில் இருந்த குங்குமச்சிமிழ், அதனால தான் இது வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் இதை கழுவிட்டு காமிக்கிறேன். நான் வந்து மொபைலை கீழே வச்சுட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் தேய்ச்சி கழுவுனேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரொம்ப மைனூட்டாக அந்த டிசைன்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போகலைன்னா இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் போகலை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டூத் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் வச்சு அந்த இடுக்கில் நம்ம தேய்க்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும், சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணாத வெள்ளி பாத்திரம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். பேஸ்ட் மட்டும் சைஸ்க்கு தான் மாதிரி கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நம்ம கழுவிடலாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த எனாமல் டிசைனே தெரியாமல் இருந்தது உங்களுக்கு. இப்போ நம்ம தேய்ச்சி வந்து எனாமல் டிசைன் வந்து நல்ல பளிச்சுன்னு தெரியுது. இந்த கேப் அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அங்கே மட்டும் கொஞ்சம் கருப்பு இருக்குது. நம்ம வந்து டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம்னா எதுவுமே போயிடும். இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.